தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி காத்து கொள்வாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, எகிப்தின் நிந்தையை இன்றைக்கு நான் மாற்றுவேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு அவர்கள் கில்கால் என்று பெயர் வைத்தார்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, எகிப்தின் நிந்தையை நான் மாற்றுவேன் என்று சொல்லி. இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, 2024ஆம் வருஷத்தில் நீங்கள் பலரால் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு பலர் நிந்தையான வார்த்தைகளை பேசி உங்களை ஏளனமாய் தரைக்குறைவா உங்களை தூசித்து அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த 2025ஆம் வருஷத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தின் நிந்தையை மாற்றுவேன் என்று சொல்லி. இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் அவள் எகிப்து தேசத்தில் அன்பான தேவச்சனமே துக்கத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு வாழ்ந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாத்திரையாகமோ 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் மிகவும் அழகாக சொல்லப்படுகிறது. அதே போலவே யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே தேவ வசனம் சொல்கிறாரு, என் ஜனங்களுடைய நிந்தையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் யோசிக்கலாம், எனக்காக பணிந்து பேச யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த வருஷம் தேவன் உங்களுடைய நிந்தைகளெல்லாம் மாற்றுவார். நீங்கள் எங்கே தலை குனிந்தீங்களோ, எங்கே வெக்கப்பட்டீங்களோ, எங்கே உங்களை தூத்தி திரிஞ்சாங்களோ, எங்கே அவமானப்படுத்துனாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், என் ஜனத்தினுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்று சொல்லி. ஆகையால் இந்த வருஷத்தில் தேவன் உங்களுடைய கண்ணீர்களை துடைப்பார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 60:20 வாசித்து பாருங்கள், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையால் இந்த வருஷம் கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்து வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. சிமேயு பக்ரீமில் கடந்து வந்து தாவீதையும் அவனோடு இருந்த எல்லாரையும், அன்பான தேவ ஜனமே, தன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி மண்ணை தூவி போட்டு கல் எடுத்து அடித்து, என்னங்க தாவீதை பார்த்து ரத்த விரி பிடிச்சோன்னே, கொலகாரனே, என்னங்க எஜமானுக்கு துரோகம் பண்ணோன்னு, இப்படி தன் வாய்க்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் வருதோ எல்லா வார்த்தையும் பயன்படுத்தினான். ஆனால் அன்பான தேவச்சனமே, தாவீதோடு இருந்தவங்க என்ன திரும்ப சொன்னாங்கோ, அந்த செத்த நாயை நாங்கள் அடித்து கொண்டுறோம் அப்படின்னாங்க. தாவீது சொன்னார், தேவன் அவன் நிந்திக்கும்படியாக, அவன் அவதூறாக பேசும்படியா தேவன் என்னை அவனுடைய கையில் ஒப்பு கொடுத்துருந்தா யார் என்ன பண்ண முடியும்னு சொல்லி அதை சொல்லிட்டு அவர் 16:12 சொல்கிறாரு, அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக கர்த்தர் இன்றைக்கு எனக்கு நன்மை செய்வார். கண்டிப்பாக இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு தேவன் நிச்சயமாக நன்மை செய்வார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. ஏன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் அன்பான 13-14 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை சும்மா நிந்தையான வார்த்தைகளை நீங்கள் செய்யாத தப்பு செஞ்சேன்னு சொல்லி உங்களை கேவலப்படுத்தினா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் சோர்ந்து போவாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஒரு கில்காலை கர்த்தர் உண்டு பண்ணுவார், நிந்தையை புரட்டி போடுவார். இனி நான் நிந்தையோடு அவமானத்தோடு வாழ மாட்டேன். கர்த்தர் என் நிலைமையை கூட ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதனால் பாருங்கள், அவருடைய சக்காலத்தி என்னங்க கேலி பரிகாசம் பண்ணி நிந்தையான வார்த்தைகளை பேசினான், பிள்ளை இல்லாதவ மலடி அப்படியெல்லாம் சொல்லி. ஆனால் கர்த்தர் அண்ணால் பார்த்தீங்கன்னா
என்ன பண்ண விடலைங்க, வெக்கப்பட்டு போக விடவே இல்லை. அண்ணாள் கண்ணீரிட்டு ஜெபித்தார்கள். கர்த்தருடைய நிந்தையை மாற்றி ஒரு பிள்ளை இல்லைங்க, 6 பிள்ளைகளை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்த தேவன் கண்டிப்பாக உங்களுக்கும் அற்புதம் அதிசயங்களை செய்வார். கண்டிப்பாக இந்த வருஷம் தேவன் நன்மை செய்வார். உங்களுடைய நிந்தையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் என் நிந்தையை புரட்டி போடுவார். எனக்கு ஒரு கில்காலை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இது வரைக்கும் இருந்தது போல் என் வாழ்க்கை இருக்காது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தாவீதை உயர்த்தின ஆண்டவர், அன்னாளை உயர்த்தின ஆண்டவர், அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் மக்களுடைய நிந்தையை மாற்றின ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக மாற்றுவார். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். ஒரு சின்ன சாட்சி சொல்லி முடிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு 18 வருஷம் பைத்தியமாக இருந்தாங்க. நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். என்னை பலர் கேலி பண்ணாங்க, பலர் பரிகாசம் பண்ணாங்க, பல நிந்தையான அவமானமான வார்த்தைகளை சொல்லி ஒரு ஊழியம் செய்கிறாரு. என்னங்க ஊரெல்லாம் உபதேசம் பண்ணுறாரு. இவங்க அம்மா பைத்தியம் அப்படின்லாம் சொல்லி என்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாங்க. நான் கவலையே படலை, ஜெபம் பண்ணேன். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, என்னோடு பேசினார். உன் தாய் சுகமானாங்கன்னு சொன்னாங்க. அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள், எங்கள் அம்மா 18 வருஷம் பைத்தியமாக இருந்தாங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, என் நிந்தையை மாற்றினார். எங்கள் அம்மா ஆண்டுடைய கிருபையினால் 5 நயா பைசா இல்லாமல் என் ஆண்டு பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து 87 வயது வரைக்கும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்தார்கள். அதுக்கு நான் தான் ஜீவனுள்ள சாட்சி. ஆகையால் எங்களுக்கு நிந்தையை மாற்றின ஆண்டவர் உங்களுடைய நிந்தையை கூட கட்டாயமாக மாற்றுவார். சோர்ந்து போவாதீங்க, எதை நினைச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டு எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, யோசுவா பார்த்து சொன்னீரே, எகிப்தின் நிந்தையை நான் மாற்றுவேன் என்று சொல்லி அவளுக்கு கில்காலை உண்டாக்கின ஆண்டவர், இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற வேலை ஸ்தலங்களில், படிக்கிற இடங்களில், இருக்கிற எல்லைகளில், ஊழிய பாதையில் பலவிதமான நிந்தைகளோடு அவமானங்களோடு ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வருஷம் அவருடைய கண்கள் அதிசயங்களை காண ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய ஆணைப்பா இந்த கரங்களால் தொட்டு ஆசீர்வதிங்க. அவள் சத்துருக்களுக்கு முன்னால் கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காண இந்த பிள்ளைகளை பேராய் நீர் தொட்டு ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி, அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. அதில் இன்னும் நீங்கள் தேவனை அறியணும்னு விரும்புனீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்பினீங்கன்னா, எங்களுடைய தொலைபேசி எண் வழியாக நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.